பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். மை ரெடீமர் லிவ்ஸ். நீங்கள் இந்த வார்த்தையை காலையில் சொல்லிக்கோங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஈஸ்டர் நாளில் உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களும் தேவாலயங்களும் திறந்து ஆலய மணி ஓசை அடிக்கவும், ஆண்டவரை ஆராதிக்கவும், ஜெபங்கள் நடக்கவும், கர்த்தரை துதிக்கவும். ஆமென். எல்லா தேவ பிள்ளைகளும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு நாள். இந்த ஆசீர்வாதமான நாளில் அனுதினமும் ஆவியானவரோடு என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை வாசிக்கிறேன். மத்தேயு 28 அதிகாரம் 6 அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அருமையான ஒரு வார்த்தை. அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை. இரண்டாவது, அவர் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். அவர் என்ன சொன்னாரோ அதன்படியே அவர் உயிரோடு எழுந்துட்டார். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, கடவுள்கள் இல்லை என்றாலும், தாங்கள் கடவுள்கள் இல்லை என்றாலும், தங்களை தாங்களே கடவுள்கள் என்று ஆக்கிக்கொண்ட மனித கடவுள்கள் உலகத்தில் இருந்தார்கள். ஒரு காலத்திலே அவர்கள் மரணத்தை தழுவினார்கள், அவர்களை கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். அப்படிப்பட்டவருடைய கல்லறைகள் எல்லாம் மூடப்பட்டது, மூடப்பட்டதாகவே இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு தெய்வத்தினுடைய கல்லறை மட்டும் அங்கு திறக்கப்பட்டு கிடக்கிறது. ஆமென். கல்லறை திறக்கப்பட்டு இருக்கிறது. பொதுவாக கல்லறை அல்லது இன்னொரு தமிழ்ல சொன்னா சமாதி. இப்படி சமாதிக்கு போகும்போது மலர், மலர் மாலை அல்லது மலர் வளையம் இப்படி எடுத்துக்கொண்டு போவது எல்லாருக்குமே தெரியும். அது உலகம் முழுவதும் நடக்கிற ஒரு காரியம். ஆனால் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணின அந்த கல்லறை தோட்டம் இன்றும் ஜெருசலேம் நகரத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த இடத்துக்கு போகிற அனுதினம் ஆயிரமான மக்கள் உலக நாடுகளிலிருந்து வருகிறார்கள். ஆனால் அந்த கல்லறை தோட்டத்துக்கு போகும்போது யார் கையில் மெழுகுவர்த்தியோ அல்லது மலரோ, மலர் மாலையோ, மலர் வளையமோ, பூச்செண்டோ ஒன்றும் இருக்காது. என்ன காரணம்? என்ன என்றால் அங்கு அவர் இல்லை. அவர் தாம் சொன்னபடியே உயிரோடு கூட எழுந்துட்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் மரித்து போன தெய்வத்துக்கு ஆராதனை செய்யவில்லையே, ஜீவனுள்ள ஏசப்பாவுக்காகத்தானே நம்ம ஆராதனை செய்கிறோம். ஆகவே அவர் சொன்னார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன், தைரியமா இருங்க. இரண்டாவது என்ன தெரியுமா? அதே வசனத்தில் இன்னொரு ஒரு ஆச்சரியமான ஒரு வெளிப்பாடை நான் பார்க்கிறேன். அது என்னது? வேதம் சொல்லுங்க, தாம் சொன்னபடியே உயிரோடு கூட எழுந்தார். இதிலிருந்து நான் ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன், அதை உங்களுக்கு சொல்றேன். இயேசு யாரு? சொன்னதை செய்கிறவர், சொன்னதை செய்கிறவர். ஆமென். நான் வருவேன் என்றால் வருவார், நான் தருவேன் என்றால் அவர் கட்டாயம் தருவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ ஏன் இவ்வளவு டிலே பண்றாரு? அவர் தாமதிக்கிறார் என்றால் நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்க விஷயத்துல அவர் லேட் பண்றாரா? நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க என்ன அற்புதத்தை எதிர்பார்க்கிறீங்களோ அந்த அற்புதம் அவர் டிலே பண்றாரா? புரிஞ்சுக்கோங்க. என்ன புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றீங்க? என்ன சொல்ல வர்றீங்க? அவர் உங்களுக்கு செய்ய போகிற அற்புதத்தை பல காலமாய் பேசப்படும். ஆமா, அதுதான் அவர் தாமதிக்கிறாரு. அனுதினமும் அன்றாட லைஃப்ல நமக்கு அற்புதம் நடந்துகிட்டே இருந்தா, இன்னைக்குள்ள அற்புதத்தை இன்னைக்கு பேசுவோம், மிஞ்சி போன நாளைக்கு பேசுவோம், அதை மறந்துடுவோம். ஆனால் தாமதித்து வரும் என்றால் அது நீண்ட காலம் பேசப்படும். அதனால என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மரித்த தெய்வம் அல்ல, சொன்னதை செய்யாத தெய்வம் அல்ல, சொன்னதை செய்த தெய்வம். அவர்தான் உங்கள் வீட்டுக்கு தெய்வம், என் வீட்டுக்கு தெய்வம்.
அதனால அவருக்கு ஊழியம் செய்யற பாக்கியம் எவ்வளோ பெரிய சந்தோஷம். தைரியமா இருங்க. இந்த ஈஸ்டர் நாள்ல உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் மேல் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, யார் யார் காதுகளில் இந்த சத்தம் கேட்டதோ, யார் யாரெல்லாம் அந்த சோசியல் மீடியாவில் ஆண்டவரே யூடியூப்லயோ ஃபேஸ்புக்லயோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களோ, அவர்கள் மேல தேவனுடைய அபிஷேக தைலம் இறங்குவதாக. ஒரு புதிய பலன், ஆரோக்கியம், சந்தோஷம், நம்பிக்கை, ஆண்டவரே விசுவாசம் பெருகட்டும். அப்பா, நீர் ஆசீர்வைத்த அன்புக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும், மற்றவங்களை பார்த்து ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனலை பார்த்தீங்களான்னு கேட்கணும். அப்போது கர்த்தர் உங்களையும் ஆசீர்வைத்து உயர்த்துவார். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.